கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலம் 276ஐயும் தரிசித்து கொண்டு வருகின்றேன். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் 35வது தலம். குடந்தையிலிருந்து சென்னை வரும் பாதையில் திருப்பனந்தாள் அப்படின்ற ஒரு அற்புதமான தலம். அதையும் தொடர்ந்து நம்ம ஓரிரு தலங்களோடு நாம் திருப்பனந்தாளையும் தரிசிக்க இருக்கின்றோம். திருப்பனந்தாள் என்ற அந்த தலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தலம்தான் இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கும் பந்தனை நல்லூர், திருப்பந்தநல்லூர் அப்படின்னு அறியப்படும் அந்த தலம். சரி, இந்த தலத்தில் என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு இருக்கிறது. சம்பந்தரும் நாவுக்கரசரும் அன்பர்கள் தொழுது ஏத்தும் ஜோதி அப்படின்லாம் பாடுறாங்க. நாவுக்கரசரால் தேவாரமும் சம்பந்தரால் திருக்கடை காப்பும் செய்யப்பட்ட தலம்தான் இந்த தலம். ஒரு முறை கைலாயத்தில் பார்த்திங்கன்னா அம்பாளும் சுவாமியும் ரொம்ப சந்தோஷமாக விளையாடின்னு இருந்தாங்களாம். அப்போ அம்பாளுக்கு பந்து விளையாடணும், பூப்பந்து விளையாடி ரொம்ப போர் அடிச்சிருச்சு, வேறு ஏதாவது பந்து விளையாடணும்னு கேட்ட உடனே சுவாமி புதுமையாக 4 வேதங்களை 4 பந்தாக்கி கொடுத்தாராம். அம்பாள் தன்னுடைய தோழிகளோடு பந்து விளையாடி கொண்டிருந்தாளாம். அவளுக்கு அந்த பந்து விளையாடுறதுல ஆர்வமே குறையிலையாம், விடாமல் விளையாடினாலாம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா லைட்ஸ் மேட்ச் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அதாவது இரவு நேரத்துலலாம் மேட்ச் இருந்தால் நிறைய லைட் வேணும். அப்போ அம்பாள் பந்து விளையாடுறா, அதுக்கு நிறைய லைட் வேணும். இயற்கையான லைட் யார்? சூரிய பகவான். அந்த சூரியன் முழு ஒளியும் கொடுத்து அம்பிகைக்கு தோதா இருந்தாராம். அம்பிகை நிறுத்தவே இல்லை, சூரியனும் மறையவே இல்லை. இப்படியே இருந்தால் சந்தி வேளை, அதாவது சாயந்தரம்னு சொல்லக்கூடிய வேளை சூரியன் அஸ்தமிக்கும். அந்த சாயங்கால வேளையில் தான் பார்த்திங்கன்னா எல்லாரும் சந்தி அப்படின்ற ஒரு சாய ரக்ஷையில் வேதியர்கள்லாம் ஒரு விதமான நியதிகளை பண்ணுவாங்க. காயத்ரி ஜபம் அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய நியதிகளில் பார்த்திங்கன்னா சந்தியா கால பூஜை அப்படின்றது ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கு ரிஷிகள் எல்லாம் காத்துட்ருக்காங்க. காத்துட்ருந்தா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. இந்த முனிவர்களெல்லாம் பொதுவாக நீங்கள் சாயரக்ஷைன்னு சாயந்தரம் ஆன உடனே நாங்கள்லாம் பூஜைகள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அஸ்தமிப்பீங்க, இன்றைக்கி இவ்வளவு ஒளியோடு இப்படியே நடு பகல் மாதிரியே இருக்கீங்க. இல்லைல்ல, அம்பாள் இங்கே பந்து விளையாடுறா, என்னால் சூரிய ஒளியை குறைக்க முடியாது, இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறது? அப்பா எனக்கு தெரியாது, நான் வெளிச்சத்தை குறைச்சிட்டேன்னா சுவாமி அம்பாள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும்னு சூரிய பகவான் சொல்ல முனிவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்களாம். சுவாமி, எப்போவுமே பகல்னு இருக்குது, இரவுன்ற ஒரு வேளை வரணும். அந்த இருட்டுன்ற வேளை நம்ம தூக்கம் அப்படின்றது இருக்கிறதால தான் ஒவ்வொரு நாள் புது பிறவி எடுத்துகிட்டே இருக்கும். தூங்கும் பொழுது என்னுடைய உயிரையோ என்னுடைய உறுப்புகளையோ எதையுமே பார்த்துக்க என்னால் முடியாது. நான் தூங்கிகிட்டே இருக்கும் பொழுது எனக்கு பக்கத்தில் ஒரு விஷ பூச்சி வந்தால் கூட இப்படி துரத்த தான் முடியுமா? அப்போ நான் தான் எப்போவுமே என்னை பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்கிற அந்த ஆணவத்தை எப்போவுமே காப்பாற்றுற ஒரு விஷயம் தூக்கம். ஏன்னா தூக்கத்துலேயும் இறைவன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றான். அதனால் இரவு வேளை வரணும் இல்லையா, அதுதானே இயற்கை. அப்போ இயற்கைக்கு மாறாக செயல்படுவது பற்றி முனிவர்கள் வாயிலாக சிவன் தெரிந்து கொள்ள, முனிவர்கள் வேண்டுதலாக தான் சொல்கிறாங்க. சிவனுக்கு கொஞ்சம் வருத்தம், என்ன இவ உலகத்துக்கே அம்மாவாக இருக்கா, இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காளே அப்படின்னு வரும்பொழுது சுவாமி வந்ததையும் பார்க்காம அம்பாள் விளையாடுவதாகவும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திருவிளையாடல். இதன் மூலமாக இயற்கைக்கு எதிராக எதையும் செய்யாதீர்கள்னு சொல்கிறதுக்கான திருவிளையாடல். உண்மையாகவே அம்பாளும் சுவாமி இப்படி சண்டை போட்டாங்களான்னா இல்லை, எல்லா திருவிளையாடல் மூலமாக நமக்கு இறைவன் ஒரு உண்மையை உணர்த்துவார். இதுதான் நிச்சயமான ஒரு விஷயம். அம்பிகை கிட்ட போய் சுவாமி இதை நீ நிறுத்துறியான்னு போது இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படின்னு குழந்தை மாதிரி அம்பாள் கேட்குறாளாம். என்ன இரவே வரமாட்டேங்குது உன்னால், சூரியன் முழு ஒளியோடு இருக்காரு அப்படின்னு கோபத்தில் அம்பிகையை நீ பசுவாக மாறுன்னு சுவாமி சபிக்கிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் சபிப்பது மாதிரி இருக்கும். அம்பாள் வேறு வேறு உருவம் எடுத்து மயில் வடிவமாக பசு வடிவமாக எடுத்து வருவது எல்லாமே எதுக்குன்னா நமக்காக, நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு. உடனே இறைவி பசு வடிவம் எடுக்கின்றாள். அவள் பசு வடிவம் எடுத்தால் அவளோடு இருக்கும் அவர் சகோதரர் ஒரு இடையர் கோலத்தில் வரார். கிருஷ்ணன் இடையர், அது ஒன்றும் புதுசே இல்லையே, அவரும் இடையர் கோலத்தில் வருகின்றார். அப்படியாக வரும்பொழுது இன்று நாம் தரிசித்து கொண்டிருக்கும் இந்த தலத்தில் இறைவன் சுயம்புவாக தோன்ற பசு வடிவம் எடுத்த அம்பிகையானவள் அங்கே தானாக பால் சொரிகின்றாள்.
இவளை பேணி காத்த முனிவருக்கு ஒரு நாள் கோபம் வருகின்றது. எங்கே சென்று ஒரு மரத்திற்கு அடியில் இந்த பசு தானாக பாலை சொரிகிறதேன்னு பார்க்கும் பொழுது அங்கிருக்கின்ற சிவலிங்கம் எல்லாருக்கும் தெரிகிறது. அந்த சிவலிங்கம் ஒரு சமயத்திற்கு பிறகு அம்பிகையின் பூஜையை ஏற்று சிவமாக மாறி சிவபெருமானாக தோன்றிய உடனே அந்த பசு வடிவத்தில் இருந்த அம்பிகை அவளும் உருப்பெற்றாள். இடையராக இருந்த விஷ்ணுவும் வருகின்றார். அந்த இடத்துல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம். அதனால் இறைவன் கல்யாண சுந்தரராக இந்த ஆலயத்தில் திகழ்கின்றார். இந்த ஆலயத்தில் கல்யாண கோலத்தில் இருக்கும் இறைவன் இறைவியின் திருமணத்தை நவகிரகங்களும் நேர்கோட்டில் நின்று தரிசிக்கிறார்கள். இப்போ நான் ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்க்கும் பொழுது என் குழந்தை ஏதாவது கேட்டால் கூட நான் அதை பார்க்குற ஆசையில் என்ன பண்ணுவேன், இந்தா நான் அது கேட்குறத கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு அந்த விஷயம் எந்த இடையூறும் இல்லாமல் ரசிக்கணுன்றதா நானும் அப்படி தானே இருப்பேன். அப்படி நவகிரகங்களும் சுவாமியையும் அம்பாளையும் அவ்வளவு ஆனந்தமாக அந்த திருமணத்தை ரசிப்பதால் யார் என்ன வரம் கேட்டாலும் நவகிரகங்களும் அனுகிரக மூர்த்திகளாக இந்த இடத்துல இருக்காங்க. ஏன் அம்பாள் கல்யாணத்தை சுவாமி கல்யாணத்தை அவங்க தரிசிக்கிறார்கள். அதனால் நவகிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் தலம். முருகன் மீது அருணகிரியார் பாடியிருக்கார். இந்த தலத்திற்கு ராமலிங்க அடிகளாரும் வழிபாடு செய்திருக்கின்றார். இவற்றிற்கு எல்லாம் மேலாக இறைவனுக்கான நாமம் பசுபதீஸ்வரர். இப்போ எதுக்கு பசுபதீஸ்வரர்ன்ற நாமம் புரியும், அதனால தான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா இறைவியே பசு வடிவம் எடுத்து வணங்கிய தலம். பசு அப்படின்றது இறைவியை மட்டும் சொல்லலை, நாம் எல்லா ஆன்மாக்களும் பசுக்கள். இறைவன் ஒருவன் தான் பதி. பசுவா அப்படின்னா பெண் தானே, எல்லோரும் பெண். இறைவன் ஒருவன் தான் ஆண். ஆண் பெண் இந்த ஜெண்டர்லாம் இங்கே தான். ஆனால் எல்லா உயிரினங்களும் பசு. இந்த பசுக்களுக்கான தலைவன் பதி இறைவன். அதனால் ஆன்மாவிற்கான நாயகன், ஆன்மாக்களுக்கான நாயகன் பசுபதீஸ்வரன் அப்படின்ற நாமத்தோட இறைவர் இந்த தலத்தில் இருக்கின்றார். நமக்கான பசு, நமக்கான ஜீவன்களுக்கான முக்தி தரும் ஆற்றலுடையவர். அம்பிகைக்கு வேணுபுஜாம்பிகை அப்படின்ற ஒரு அழகான தலம். அம்பிகையினுடைய பந்தம் பறிக்கப்பட்டு இங்கு இறைவனுடைய அருளை பெற்று சேருகின்றாள். அதனால் பிரிந்தவர்களெல்லாம் சேரும் ஒரு தருணம் எதுனா இந்த ஆலயத்திற்கு இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் அப்படி பிரிந்தவர்கள் சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட புண்ணிய கஷேத்திரமாம் பந்தனை நல்லூர். பந்தநல்லூர் இப்படிலாம் சொல்கிறோம். பழம்பெரும் பெயர் பந்தனை நல்லூர். அப்படிப்பட்ட தலத்திற்கு நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய சொந்த பந்தங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக நம்மோடு இருப்பார்கள். வாருங்கள், இறைவனின் அருளை பெறுங்கள். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.